அனைவருக்கும் வணக்கம். இங்கு நான் கழிவறை கழிவுகளை அகற்றுதல் பற்றி பேச வந்துள்ளேன். பொது கழிப்பறைகளை பயன்படுத்திவிட்டு தண்ணீர் ஊற்றாமல் சென்றால் தானாகவே உணர்கருவி மூலம் உணரப்பட்டு தண்ணீர் ஊற்றப்படுகிறது. கழிவறையின் மேலுள்ள பகுதியில் வாசனை உணர்கருவி அல்லது உணர்கருவி பொருத்தப்படுகிறது. வாசனை உணர்கருவியானது உள்வாங்கி மூலம் தகவலை உணர்ந்து உணர்கருவிக்கு அளிக்கிறது. இதற்கு ஏற்றவாறு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை மணியடித்து ஒலி ஏற்படுத்துகிறது. இம்முறையை பயன்படுத்துவதால் பொது கழிப்பறைகளை சுத்தமாக வைப்பது மிக எளிதாக உள்ளது. இக்கழிவுகளை பயன்படுத்தி இயற்கை உரம் தயாரிக்கலாம். இதன் மூலம் விவசாயங்கள் செழித்து வளர்கின்றன. சுத்தமாக உள்ள கழிவறைகளை இதன் மூலம் சுத்தம் செய்வதால் மக்கள் மிகவும் பயனடைகிறார்கள். இதனால் நகரத்தில் உள்ள மக்களும் மிகவும் பயனடைகிறார்கள். இம்முறையின் மூலம் மக்கள் பொது இடங்களில் அசுத்தம் செய்வதை தவிர்த்து கழிப்பறையை பயன்படுத்துகிறார்கள். கழிப்பறைகளை சுத்தமாக வைப்பதன் மூலம் உலகை காப்பாற்றலாம். கழிவறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதால் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கலாம். கழிவறைகள் சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலம் பல நோய்கள் பரவாமல் தடுக்கலாம். இதன் மூலம் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் பயனடைகிறார்கள். கழிவறை கழிவுகளை அகற்றுதல் பற்றியான சிறு கூறுகள்: ஒலிப்பான், உணர்கருவி, சுத்தமான சூழ்நிலை, கெட்ட வாசனை மற்றும் நுண் கிருமிகளை தவிர்த்தல், கழிவறை சுத்தம், தானாக நீர் ஊற்றுதல். நன்றி.